கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தங்கள் மாய்மாலத்தால் அந்நியாசப்பிறால் தங்கள் நித்திய ஜீவ வாழ்வை இழந்தார்கள். அப்போஸ்தலர் 5:1-10. ஐதுகு என்ற வாலிபன் தன் நித்திரை மயக்கத்தால் தன் ஜீவனை இழந்தான். அப்போஸ்தலர் 20:9-10. யூதாஸ் பணப்பேராசையால் தன் கனமான அப்போஸ்தல ஊழியத்தையும் நித்திய ஆசீர்வாதம் அனைத்தையும் இழந்தான். அப்போஸ்தலர் 1:16, 18, 24. சரிங்களா? 16 18 ஒரு 24. அப்போஸ்தல ஊழியத்தையும் அவன் என்ன பண்ணுறான்? இழந்து போயிட்டான். நித்திய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். நித்திய ஜீவனை பெற விரும்பி வந்த அந்த வாலிபன் தன் குறைவை இயேசு சுட்டி காட்டிய பொழுது அதற்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் போனதால் நித்திய ஜீவனை இழந்தான். இல்லையா? சொத்தெல்லாம் விற்றுட்டு வாங்கின பின்னாடி சொல்கிறாங்க சொல்லி அதை லூக்கா 18:25, மத்தேயு 9:16-24 தன் நித்திய ஜீவனை இழந்துடுறான். அதே மாதிரி பாருங்க, மூத்த குமாரன் தன் பிடிவாதத்தினாலும் அன்பற்ற தன்மையினாலும் கொழுத்த கண்டின் விருந்தையும் வீட்டின் பெரிய சந்தோஷத்தையும் இழந்து போயிட்டான். லூக்கா 15:21-32. மூத்த குமாரன் தன் பிடிவாதத்தால் அளவற்ற தன்மையினாலும் அன்பற்ற தன்மை, இல்லையா? கொழுத்த கன்றும் கிடையாது, அவனுக்கு விருந்தும் கிடையாது. ஏன்னா தன் தம்பிக்காக அவன் என்ன செய்கிறான்? பொறாமப்படுறான். அவனுக்கு மட்டும் செய்கிறாங்களே அப்படின்னு அது இழந்து போயிட்டான். அவன் தம்பி சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு என்ன செஞ்சான்? தகப்பனுடைய அன்பையும் ஆஸ்தியும் இழந்து ஒரு பிச்சைக்காரனை போல பன்றியின் தவிட்டு தின்றவனும் வந்தான். ஆனால் கடைசியில் அவன் என்ன செய்தான்? திரும்பிட்டான். இந்த வீட்டில் பெரிய சந்தோஷத்தையும் அவன் தாண்டுற சந்தோஷத்தை தகப்பனார் கொண்டாடினார். சரிங்களா? அதுதான் தன் வீட்டு விளக்கு அணைந்தபடியால் அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை இழந்தாள். அவளுடைய வீடு விளக்கு அணைந்து போச்சு. அவன் என்ன பண்ணுறா? வெள்ளிக்காசு தொலைச்சிட்டா. ஆனாலும் உடல் அவன் என்ன செய்கிறா? வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி வெள்ளிக்காசு என்ன செய்கிறா? தேடி எடுக்கிறா. ஒரு வெள்ளிக்காசு விட்டுட்டாளா? உடலை வெள்ளிக்காசு இழந்துடுறா. இல்லையா? நம்ம இப்போ எழுந்ததை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கிடச்சிச்சு, எடுத்துட்டா. அது அப்புறம் ஃபஸ்ட்டு இழந்து போகிறா வெள்ளிக்காசை. அடுத்தது நிர்விசாரத்தால் 5 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்கும் ஸ்லாக்கியத்தை இழந்தார்கள். அது ஏனோ தானோன்னு வந்தாங்க. மணவாளன் வருவார் சொல்லி கூட எண்ணெய் எடுத்துகிட்டு வரல, ஒன்று எடுத்துகிட்டு வரல, கதை பேசிகிட்டு இருந்தாங்க. வந்த பிறகு ஐயோ எனக்கு கொஞ்சம் கடை கொடு எண்ணெய்ன்னு கேட்குறாங்க. இப்போ கிடைக்கும். அவங்கவுங்களுக்கு அது பத்தாது இல்லையா? அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் பத்தாமை, இவங்களுக்கும் பத்தாமை, இப்படி. அதனால் அந்த 5 கன்னிகைகள் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. மணவாளன் வந்தோடனே அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கதை உடைக்கப்பட்டது. இந்த கன்னிகைகள்லாம் எழுதுறாங்க. மணவாளனை சந்திக்கும் ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டாங்க. இல்லையா? சுகபோகமாய் சம்பரமாய் ஜீவித்த இலவசமான ரட்சிப்பை பெறாமல் கவலையனமாய் ஜீவித்த மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காமல் தன் செல்வ செருக்கையே நம்பி ஜீவித்த ஐஸ்வர்யவான் பரம வாழ்வை இழந்தான். இல்லையா? ஐஸ்வர்யனை இழந்தான். தன்னுடைய பரம வாழ்வையே இழந்து போயிட்டான். லூக்கா 16:19-31. லூசிஃபர் தன் பெருமையால் தன் ஆதி மேன்மையை இழந்தான். லூசிஃபர்ன்றது ஒரு தூதன். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய மேட்டுமை நினைத்தான். ஆண்டோருக்கு மேலே நம்ம உட்காந்துக்கலான்ட்டு நினச்சி ஆண்டோட இடத்த அபகரிக்க நினச்சான். அதுக்கு மேலே நானுன்னு சொல்லி பெருமை கொண்டான். தன் பெருமையால் என்ன செய்தான்? ஆதி மேன்மையை இழந்து போனான். பெருமையினால்தான் இழந்து போகிறது. அதே மாதிரி பின்மாற்றம் இஸ்ரவேலர் பாலும் தேனும் ஓடுகிற கானானில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இழந்தார்கள். 1 கொரிந்தியர் 10:1-11. ஏன்? சங்கீதம் 78:10-11-17. ஏன் இழந்து போனாங்க? பின்மாற்றத்தினால் இழந்து போனாங்க. ஆமான் தேவஜனமாகிய யூதருக்கு விரோதமாக செய்த சதியினால் தன்னையும் தன் 10 குமாரரையும் இழந்தான். யார்? ஆமான். சதியினால் சதி திட்டம் போட்டான் இல்லையா? அவன் இவனுக்கு போடணும் தூக்க நினச்சிட்டு போட்டான். அந்த சதியில் அவனே மாட்டிக்கணும். தன்னையும் தன் 10 குமாரனை இழந்து போனான். 10 குமாரனையும் கொலை பண்ணிட்டாங்க. இல்லையா? எஸ்தர் 7:10, 9:7-9. பார்த்தீங்களா? சதி பண்ணால் இப்படி தான் நடக்கும் நிலைமை.
அது மட்டும் இல்லை, வஸ்தி தன் கீழ்ப்படியாமையால் மகாராணி பதவி இழந்தாள். எஸ்தர் 1:9-22 வரல பார்த்தீங்களா. வஸ்தி அவள் தான் பட்டத்து ராணி. ஆனால் கீழ்ப்படி சொல்ல ராஜா வர சொன்ன என்ன செய்யலாம், வரல. அதனால் தன் பதவியை, மகாராணின்ற பதவியே இழந்து போயிட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மோசமான இதுவரையிலும் நம்ம ஃபுல்லாக இழந்தவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எதை இழந்தார்கள்? நித்திய ஜீவன், விருந்து, அப்போஸ்தல ஊழியம், நித்திய ஆசீர்வாதம், என் வாழ்க்கை, நான் சந்தோஷம் சமாதானத்தம் சுகபோகமான வாழ்ந்தது, ஐஸ்வர்யத்தை, நான் பெருமையை மேட்டிமையினால் விழுந்தது, பின்மாற்றத்தினால் விழுந்தான், சதியினால் விழுந்தான், கீழ்ப்படியாமையினால் விழுந்தான், மோகத்தால் மாம்ச இச்சையினால் விழுந்தான். மகா பராக்கிரமசாலியான சிம்சோன் தெளிலால் மோகத்தால் மாம்ச இச்சையால் மோசம் போய் தன் மகா பலத்தையும் தன் கண்களையும் தன் மேன்மையையும் இழந்தான். நியாயாதிபதிகள் 16:4-21. பார்த்தீங்களா எப்படி அவனை வச்சுருந்தான் ஆண்டவர், எப்படி பறந்தான் அவன் ஆனால் அவன் என்ன செய்தான், ஒரு வேசியத்தை போயிட்டு என்ன செய்தான், தன்னுடைய அவளுடைய மோகத்தால் மொத்தத்தை இழந்து போனான். பலங்கலன் எல்லாம் போய், கண்ணு போய் எல்லாம் போச்சு, மேன்மையை இழந்தான், மோகத்தால் மோக இச்சையால் விழுந்தான். லோத்தின் மனைவி தூதர்களின் எச்சரிப்பை மறந்து பின்னிட்டு பார்த்ததினால் தன் ஜீவனையை இழந்து உப்பு தூணானால் எச்சரிப்பை மறந்து. ஆதியாகமம் 19:17-26. எச்சரிப்பை மறக்கலாமா? தேவதூதர் கொடுத்து எச்சரிப்பை மறந்து என்ன செய்கிறா, உப்பு தூணாக மாறி போகிறான் கீழ்ப்படி. அதனால் ஏசா தன் அலட்சியத்தினால் மேன்மையாக தன் சேஷ்டபுத்திர பாத்தகத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தான். அலட்சியம் அது என்ன இருக்குது, பெரிய சேஷ்டபுத்திர பசி வந்து 10 பறந்து போச்சு அவனுக்கு. எபிரேயர் 12:16-17. ஆதியாகமம் 25:32-34. ஆதாமும் ஏவாளும் பழைய பாம்பாகிய சாத்தானுக்கு செவி கொடுத்ததால் தேவ மகிமையை இழந்தார்கள். ஆதியாகமம் 3:1-10. சாத்தானுக்கு செவி கொடுத்தா தன்னுடைய மேன்மையெல்லாம் இழந்தாங்க, துரத்தப்பட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டாங்க. சாந்த குணம், கர்த்தர் சாந்த குணமுறை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பார்த்தீங்களா, நம்ம இதுவரையிலையும் பார்த்தது சாந்த குணம் வேறு டாப்பிக்கு. 16 டாபிக் பார்த்துருக்கோம். இதுவரையிலும் 16 தலைவு பார்த்துருக்கோம். இழந்தவர்கள் எதை இழந்தார்கள், எதை இழந்தார்கள்னு 16 டாபிக் பார்த்துருக்கோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வாழ்வை இழந்தாங்க, ஜீவனை இழந்தாங்க. 2வது 3வது அப்போஸ்தல ஊழியத்தை, நித்திய ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. 4வது நித்திய ஜீவனை இழந்தாங்க. 5வது விருந்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போனான். அப்புறம் வெள்ளி காசு இழந்தா. நிர்விசாரத்தில் 5 கன்னிகைகள் என்ன செய்தாங்க, மணவாளனை சந்திக்கும் இதை ஸ்லாக்கியத்தை இழந்து போயினாங்க. 8வது சுகபோகமாக வந்தது ஐஸ்வர்யா என்ன செய்தான், இழந்து போனான். லூசிஃபர் தன் பெருமையால் இழந்து போனான், பெருமை. அடுத்தது 10வது பின்மாற்றத்தினால் இழந்து போனான். சதியினால் ஆமான் இழந்து போனான். கீழ்ப்படியாமல் வசதி இழந்து போயிட்டான். மோகத்தால் மாம்ச இச்சையால் என்ன செய்தான், இழந்து போனான். யார்? சிம்சோன். எச்சரிப்பை மறந்து லோத்தின் மனைவி உப்பு தூண்டாங்க. அடுத்தது 15 ஏசா தன் அலட்சியத்தினால் என்ன செய்தான், சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுட்டான், அலட்சியம் போச்சு, அதனால தான் அவனு போயிட்டான். 16வது ஆதாமும் ஏவாளும் சாத்தானுக்கு செய்ய கொடுத்ததுனால தேவ மகிமையை எழுந்தார்கள். 16 நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இதில் எதில் நம்ம இருக்கிறோம், எந்த இதில் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கணும், எதில் அலட்சியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாமே நிதானித்து அறியணும். அது மட்டும் இல்லை, இந்த மெசேஜை அநேகருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், கெட்டு போகக்கூடாது, இதில் நடந்ததெல்லாம் நடக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமாக நடக்கணும், அது மட்டும் இல்லை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க, இந்து மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாருக்கும் இந்த மெசேஜை நீங்கள் அனுப்புங்க. அதை அவங்க படித்து பார்த்துட்டு என்ன செய்வாங்க, கர்த்தரோட சேருவாங்க, கர்த்தரோட இணைவாங்க. அவங்க இருதயத்தில் ஆண்டவருக்குள்ளே பேசுவாங்க. ஏசப்பா அப்படி பேசும்போது ரட்சிப்பு கிடைக்கும். ஆண்டவர்களை ரட்சித்து என்ன செய்வார், ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்வார். பாவத்தையெல்லாம் மன்னிப்பார், அவங்க பாவம் மன்னிக்கப்படும். அப்போ உணர்வுள்ள ஒரு இதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு தருவார். இதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் கிரீடத்தில் முத்துக்கள் பதிப்பீங்க, அவங்களுக்கும் ஆண்டுடைய அன்பு கிடைக்கும், அவங்களுக்கும் முத்துக்கள் பதிக்கப்படும். அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக சமாதானமாக இருந்து ஐக்கியப்பட்டு
இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், படிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாலே எல்லா இதுவும் போகும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், எல்லா மெசேஜும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாமே போயிடும் டெய்லியும். நீங்கள் அது தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்கள் தான் கொண்டு போகிறீங்க. வேறு எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதையும் உங்கள் கையில் இறந்த பிறகு, செத்து போயிட்ட பிறகு எதையும் கொண்டு போக முடியாது உலகத்துலேருந்து. ஆனால் ஒன்று தான் உங்களுக்கு கூட வரும். நீங்கள் செய்த அந்த ஆத்துமாக்கள், நீங்கள் சாட்சியாக இருந்தீங்களா, அந்த ஆத்துமாக்கள் உங்களுக்கு சாட்சி சொல்ல மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன கேட்பார், எனக்காக என்ன செய்யுது. இப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஆத்துமாக்களை கொண்டு வந்துருக்கிறப்பா நான். இந்த ஆத்துமாக்களை காமிக்கலாம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க மூலிமா, எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு மகிமையில் பிரவேசின்னு சொல்லி உங்களை பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வார். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நான் பண்ணுற காரணம் அதுக்கு தான். நான் எதுக்காக பண்ணுறேன், வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை. அநேகர் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அநேகர் கத்தத்தில் வரணும், அநேக சாட்சி ஜீவ சாட்சியாக நிறுத்தணும். அதுதான் என்னுடைய டிவி. நீங்களும் அதே போல் இருந்து எனக்கு ஒத்துழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் தான் தேவை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போகும், எந்த மெசேஜும் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்களும் அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க, அவங்கள கேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்லுங்கள் சத்தியத்தை, நீங்களும் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சத்தியத்தை சொல்லும்போது சத்தியம் இல்லை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராங்க, பரிசுத்தப்படுத்துவாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ.